சின்ன மருது பெரிய மருது அடக்க முடியாத காளைகள். ஆனால் ஆங்கிலேயன் போர் புரிந்த போது மண்டியிடவில்லை என்றால் கோயில் கோபுரம் தகர்க்கப்படும் என்றவுடன் மண்டியிட்டு வணங்கி கோயிலுக்காக தன் உயிரை தந்த தியாக சீலர்கள் அல்லவா சின்ன மருதுவும் பெரிய மருதுவும். ஆனால் இறந்த அவர்களுடைய பூத உடலை, தலையும் உடலையும் வேறு வேறு பகுதியில் அப்புறப்படுத்தினார்கள். காரணம், தலையும் உடலும் ஒட்டி இருந்தால் உயிரோடு அவர்கள் மீண்டும் பிறந்து மண்ணையும் கோயிலையும் காத்து விடுவார்கள். இப்படி இந்த மகத்தான மனிதர்களின் வீர தீர செயல் மட்டுமல்ல, கோயிலை காப்பதற்கு தேர் செய்தான் பெரிய மருது. அதற்காக வெள்ளோட்டத்தன்று அரசனுக்கு ஆகாது என்று தான் அரசனாக மாறி தன் உயிரை ஈந்து பெரிய மருதுவை காத்த குப்பமுத்து ஆசாரியனுடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது ஆனந்த பெருக்கு ஓடுகிறது.